ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பச்சை பயிறு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நாள் நைட்டே பச்சை பயிறு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக அரிசி தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு மறுநாள் மார்னிங் அதை நல்லா தண்ணியோடு வடித்து எடுத்துட்டு ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோசை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இது கூட தேங்காய் சட்னி அப்படின்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, மீடியமாக இருக்கணும் மாவு. இப்போது தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றிக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தோசை ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.